ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், சீரகம், தக்காளி கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிருச்சு. தூள் இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு விட்டுக்கலாம். தேவையான அளவு. வதங்கிடுச்சு, ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். அப்புறம் காட்டுறேன். நாங்கள் வந்து தக்காளி சாம்பார் வரும்னு நினச்சோம், ஆனால் தக்காளி ரசம் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.